மாநிலங்களவை தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கரை நீக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் கட்சி சார்ந்து பாகுபாட்டுடன் நடந்து கொள்வதாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். கருத்துக்களை தெரிவிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய நேரம் வழங்கப்படுவதில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் மைக் இணைப்பு தொடர்ந்து துண்டிக்கப்படுகிறது. விதிகளின்படி மாநிலங்களவை நடத்தப்படுவதில்லை. உறுப்பினர்களின் தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து ஜெகதீப் தன்கர் பேசுகிறார், எம்பிக்களை மரியாதை குறைவாக நடத்துகிறார் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக 87 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலமைப்புச் சட்டம் 67(b)யின் படி பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மாநிலங்களவைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆனால் தீர்மானம் கொண்டுவர 14 நாட்களுக்கு முன்னதாக நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும். திங்கட்கிழமை முடிய இருந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாக நேற்றுடன் முடிந்த நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பான முன்னெடுப்புகள் வரும் கூட்டத்தொடரில் மேற்கொள்ளப்படும் என எதிர்க்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். தீர்மானம் நிறைவேற்றப்படாவிட்டாலும் கூட இது ஜெகதீப் தன்கரின் பாரபட்சமான செயல்பாட்டை சுட்டிக்காட்டும் நடவடிக்கையாகவும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதாகவும் அதனை பதிவு செய்வதாகவும் இருக்கும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.